அடுத்த ஆளுக்கு ரெடியாக இருப்பாங்க. பல் தேய்க்க கூட டைம் கிடையாது. அப்போ சாமிகிட்ட ஒருத்தர் தலைநகரத்தை பற்றி உள்ள ஒரு கேட்டலாக கொடுக்குறார், வாசிக்க சொல்கிறார். மலேசியா கோலாலம்பூர் முதல்ல வந்தது அதுதான். ரெண்டாவது சிங்கப்பூர், USA, UK, லண்டன், இப்படி ஒரு ஆஸ்திரேலியா, இது இப்படிலாம் ஒவ்வொன்றா வாசிக்கிட்டு இருக்கேன். ஸ்டாப் இட் இஸ் எனஃப் ஒன் காமராஜ். USA எல்லாம் வந்துருக்கு, உலகம் முழுவதும் சாமி ஒரு ரவுண்ட் போட்டார். அப்போ அதுக்கு பிறகு நான் வெளியே வந்து அசால்ட்டாக வந்து இருக்கேன். ஒரு 90 வயசு கிழவர் அங்கே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது புரிஞ்சாண்ணா? எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஒரு மக்கு அப்படின்னு. மக்கா? அறிவில்லை? அவர் கேட்குற கேள்வி, BA MA BL வரை படிச்சிருக்கீங்க, அறிவில்லை? சாமி என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் வாசிக்க சொன்னது அவனெல்லாம் புக்கு கொடுத்தான், அவனெல்லாம் வாசிக்க சொல்லணும், ஒன்றே வாசிக்க சொன்னார். அதெல்லாம் பெரிய காரியம் இருக்குது. நீ முதல்ல மலேசியா போகிறான், அந்த வந்துருக்கு பார்த்தீங்களா? எத்தனை வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காங்க. அவர் பெரிய தொழிலதிபர், ஆலயத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர். எந்த ஆலயம் சொல்லுங்கள்? ஸ்ரீ மகாமாரி தேவஸ்தானம். உங்கள் பேர் சொல்லுங்கள். Kota மாவட்டத்தில் ஸ்ரீ மகாமாரி கோட்டத்தை ஒரு ஜீவகம் போய் பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஆள் வந்துடும். அதாவது வெளியே ஃபஸ்ட் கால் ஆஃப் நேச்சர், செகண்ட் கால் ஆஃப் நோ. போகிற இடத்துல ஏதாவது அவங்க தாம்பான்னு சொல்லுவாங்க, அந்தந்த இடங்களில் போய் ஒரு இது டீ ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க, டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், அதை எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் வாழ்க்கை நடந்தது. 77 நாட்கள் தீவிர வெறித்தனமான பக்தி, படபக்தின்னு சாமி சொல்லுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்தி இருக்குது. நம்ம தம்பி சொல்ல போகிறாங்க, பகவானுடைய அருள் குழந்தை. அப்போது அந்த படபக்தி மற்றதெல்லாம் கோளாறு சொல்கிறதெல்லாம் எடுப்பறத ஒரே புடியா அவருடைய லட்சியம் அடைந்தே தீர்வு. அப்படி இருந்ததுனால்தான் இன்றைக்கி சாதிக்க முடியுது. 20 ரூம் கட்ட காரணம் என்ன? இதே மலேசியா. இன்றைக்கி அது 2 கோடிக்கு மேலே உள்ள கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மண்டபம் வர காரணம் என்ன? சிங்கப்பூரில் உள்ள இப்போ எல்பி அழகப்ப செட்டியார் வார் கோயம்புத்தூரில் ப்ரோக்ராம் பண்ணவர் வந்துக்கிட்டு இருக்கார், காரில் வந்துக்கிட்டு இருக்கார். சிங்கப்பூரில் பழனியப்ப செட்டியார் ஏன்டா 3 கேள்வி தான் கேட்டார். குருன்னா என்ன டெஸ்ட் பண்ணுறார். குருன்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ். அதை சரி. ரெண்டாவது அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு மாதா, குரு பிதா, குரு சகலபந்து எல்லாமே வந்தான். சொன்ன உடனே சாஸ்திராங்கமாக ஒழிச்சார். நான் அங்கே வரக்கூடிய இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் எல்லாம் வாய்ச்சடல் பண்ணிட்டு போவாங்க. உங்கள்கிட்ட கேட்டேன், அப்போ எத்தனை தீட்சை கொடுப்பாங்கன்னு. ஒன்று ஸ்பரிச தீட்சை, கண்ணால் பார்த்து நயன தீட்சை, 3வது எண்ணத்தால் கொடுப்பாரு. அவர் அற்புதமான கேள்வி ஒன்று. அவருக்கு என்ன உதாரணம் சொல்லுங்கள்? கோழி முட்டையை போடும், அடகாக்கும், குஞ்சு பொறிக்கும். அது இருந்ததுன்னா குஞ்சு பொறிச்சவரை கூட அது அந்த இறகால அதை அனுமதிச்சுக்கிட்டோம். அதே போல் சத்குருநாதர் செய்வார். யோகிராம் சொல்லிட்டு சிலவங்க தொடமாட்டாங்க, அவங்களுடைய பாவ வினைகள் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தொடமாட்டாங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மீன் நினைச்சியும் முட்டையை போடும். அப்படியே பார்க்குறதுலே பார்த்த பார்வையில் பாவம் தீந்திடும் கங்கையா இங்கு வந்தவன், பார்த்த பார்வையில் பாவம் நீங்கிடும் கங்கையா இங்கு வந்தவன், வார்த்தை மீறி ஒரு
ஞானம் தந்தவன் யோகிராம் சுரத்குமரனே. அவரை கும்பிடா என்ன வரும்? அவர் கேட்டார் அடுத்த கேள்வி. சரி, மீன் போட்டாச்சு போய் அடுத்தாப்புல எண்ணத்தால் சுவாமி சொல்லுவார், தம்பிக்கு தெரியும் இல்லை, இவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கூடவே இருந்து ஒவ்வொரு செய்திகளும் பகவான் சொல்கிறத அப்படியே கிரகிச்சு இப்போ இன்னைக்கு நோட்ஸ் வடிவத்தில் கொண்டு வந்து நம்மக்கிட்ட பண்ண போகிறார். இது காணிவிடத்தால் தான் வெளிப்பட முடியும். வேறு எங்கெல்லாமோ ரெக்கார்ட் பண்ணாங்க, ஒன்றும் இந்த கேட்காது. இந்த பாருங்க, மைக்கு, அந்த மைக்கு, இந்த மைக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரீச் ஆகணும், மக்களுக்கு ரீச் ஆகணும். இப்போ சொல்ல போகிறது ரீச் ஆகணும். அதனால் பார்த்திபன் பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு வர ஆரம்பிக்கிட்டேன்னா, அப்போ 3வது, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பெக்கர். எத்தனை லட்சம் மைலுக்கு அங்கே இருந்தாலும் மலேசியாவில் இருந்து எவ்வளவு சம்பவங்கள், எவ்வளவு அற்புதங்கள் பண்ணாங்க சாமி. அது லதோ கந்தப்பருக்கு தெரியும். இப்போ இது என்ன செய்யும்? எண்ணத்தால் ஆமை, கடல் ஆமை என்ன செய்யும்? கடையில் வந்து மண்ணை நோண்டுது, உள்ள முட்டையை போட்டுது, உடனே கடலுக்குள்ள ரிட்டர்ன் ஆகுது. நடக்க நினைவிலால நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பற்றி சுருக்கமாக 4 வரியில் பாடணும். மாதிரி உடனே சாமி கும்பிட்டா என்ன ஆகணும்? பலிவாக்கும் வாழ்வுதனை வளமாக்கும், தான் தெரிய தெளிவாக்கும், ஞானம் பெருக்கும். சபாஷ், மலேசியாவில் பண்ணிருந்தோம். குற்றம் தானாக்கும், தான் தெரிய தேனாக்கும், மனம் குளிர மயமாக்கும், வாழை நடம் புரியும். செல்வாக்கும் சேர்ந்தாடும் நாடுவீர் யோகிராம் சுரத்குமாரனை. மனமே யோகி அருள் பெறுவீர்கள், இது சத்தியம். எழுத்துச்சித்தர் பாலகுமாரன் பாடுகிறார். அப்படிப்பட்ட இதில் உணர்வுபூர்வமாக கூடவே இருந்து அந்த சந்திரா டிரான்ஸ்போர்ட்டுடைய குடும்பத்துக்கு என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா, இந்திரு பாதத்தில் நான் இருக்க எத்தனை கோடி ஜென்மங்கள். நான் விட்டல் பறவை வந்து விட்டல் நம்ம காயத்ரி பறவை வந்திருக்காங்க. சுஜா கூட கிளாஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது, நான் இருக்காங்களே, நான் பெங்களூரில் இருக்கேன், நான் சுஜா கூட படித்தவா, என் பேர் காயத்ரி பறவை. அதுக்கு முன்னே என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்து பாகவதம் படிக்கிறாங்க காணிபுரம். நாங்கள் இல்லை, நாங்கள் நமக்கு ப்ரோக்ராமில் இருக்கோம். இந்த பாகவதம் படித்து பாடி பாடி சாமி அங்கே என்ன இருக்க விட மாட்டாரு. எனக்கு தெரியுது எல்லாம் சாமி அங்கே லீலை பண்ணுறாரு, ஏதோ அப்சர்வ் பண்ணி இந்த உலகத்துக்கு செய்யுது. காணிமடம் மந்திராலயம் உன் குடும்பத்துக்கோ எனக்கோ பண்ணதுக்கு இல்லை. இன்றைக்கி உலகத்தில் போர் வரணும்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டுருக்கோம். இங்கே பேசுகிறது பாடுறது எல்லாம் இங்கேருந்து ராக்கெட் போகுது, போகிற அமைதிப்படுத்துகிற சாமி சொல்லாரு. இட் வில் வைப்ரேட் த ஹோல் யூனிவர்ஸ். எல்லா உலகத்தையும் அது கட்டுக்கோப்பையில் கொண்டு வரும். ஆல் பிளானட்ஸ் ஆர் இன் மை கண்ட்ரோலுங்கிற அப்படிப்பட்ட பெருமான் கிடச்சிட்டு ஓடி ஓடி எங்கெல்லாமோ அலையிறமே இருக்க பிடிச்சிக்கணும். பற்றி கொண்டேன் முந்தன் பாதங்களை இனி விட்டிடவே மாட்டேன். உன் பாதத்தை பிடிச்சிடமா, இவன் பெரிய கோடீஸ்வரன் பாருங்க. நம்ம ஊர்லேயும் சாமி ஆட்டத்தை பார்க்குறோம், அவர் ஆட்டத்தை பாருங்க. தீச்சட்டியில் கையை போட்டு வடை சுடுவார். இன்னைக்கு இருக்குது 1ஆம் தேதி, எல்லாரும் வரணும். அப்போ அந்த டைமில் அவருடைய அருள் பெருக்கு பொங்கி ததும்பி பூரணமாக கிடக்கும். இது எங்கேயும் பார்க்க முடியாது.
இங்கே ஆடிக்கிட்டு ஆபாபாம்பா. நம்ம இது அவருடைய இதில் பலன். 4-5 பேர் நம்ம கூட தெரிஞ்சவங்க அவர் அந்த எண்ணெயை கொடுத்து அந்த படையும் கொடுத்தாரு. அதோட கன்சீவ் ஆகிட்டா, குழந்தையே இல்லாதவா. எதுக்கு சொல்கிறேன்னா பகவானுடைய கருணை அப்படிப்பட்டது. அடுத்தாப்புல மலேசியாவில் வீடு வீடாக போய் 77 நாட்கள் தூக்குங்கடா. எப்படி காரில் இருக்கும்போதே தூங்கிடுவேன். வீடு கோயில் அத்தனையும், ஒரு வீடு கூட பாக்கி கிடையாது. அது பகவான் தம்பிக்கு தெரியும். யாரை வச்சு எந்த கருவியை வச்சு என்ன பண்ணணுங்கிறத பகவான் பண்ணார். நான் எனக்கு பெருமைக்காக சொல்லவில்லை, பகவானுடைய பெருமையை கொண்டு வருது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு கருவி. அப்போ என்னாச்சு, திரும்ப நான் ஊருக்கு போனோம். 3 நாளைக்கு முன்ன நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணித்தார். அங்கே உள்ள குருக்கன்மார்கள் அத்தனை பேரையும் மேடையில் வச்சுட்டார். பஜனைக்கு பஜனை, பாட்டுக்கு ஆடல் பாடல் எல்லாம் வச்சுட்டார். வச்சுக்கிட்டு நான் என்னவோ பண்ண போகிறாரு பொருளுக்குன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, சாமி உங்களை கௌரவிக்கு என்ன கௌரவிக்கான யோகிராம் சொல்லுமார கௌரவிக்கு இல்லை, நாங்கள் சுவாமி உங்கள் வழியில் பார்க்க எவ்வளோ அற்புதங்கள் நடத்தியிருக்காரு மலேசியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணார். மலேசியா எனக்கு தெரிஞ்சோம்னா அப்போ தான் போயிருக்கேன். 77 நாள் முடிஞ்ச உடனே அவர் பெரிய மண்டபத்தில் உறைஞ்சது ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோருக்கு சாப்பாடு போட்டார். இந்த கந்தப்பர் ஒரு கைத்தட்டி சாப்பாடு போட்டது மட்டுமல்ல, அவர் என்ன நினச்சிட்டாரு, ஒருத்தர் நகை கடைக்கு போகிறாரு. நான் எதுக்கு போகிறாரு, ஓ பிள்ளைகளுக்கு வாங்குவாரோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நகை அவ்வளவும் எனக்கு போட்டிருக்கு. செயின் கையில் இது தங்க செயின், அதுக்கப்புறம் மோதிரம், என்னென்ன மோதிரம் உண்டோ அத்தனையும் போட்டார். கடைசியில் இதில் கொஞ்சம் விட்டோம்னா என்னை மூக்குத்தியும் போட்டுருவார். அவ்வளோ இப்போ காற்றை காட்டுறாரு, இது போடாண்டாமாங்கிறாரு காது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளப்பரிய கருணை, அன்பு, எல்லை எங்கேயும் பார்க்க முடியாது. குரு அருளால் தான் முடியும், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குரு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. காணிமடத்துக்கு கிடச்சிருக்குன்னா இந்த பாருங்க, மகாராஷ்டிரிலேருந்து வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் தான் புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியான காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போனோம், அப்போ தான் பலன் உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசிக்கு போனால் ராமேஸ்வரத்தில் போய் இது அப்படி தானே இருப்பேன்னு சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? செட்டியார் கவுள செட்டியார் கோயில் கட்ட போகிறோம், அவள் கட்ட போகிறான். காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலய பேரில். அப்படிதானே காயத்ரி? எழுப்பி சொல்லு. காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தட் இஸ் காயத்ரி பரவே சுதர்சன் கோகலே. சுதர்சன் கோகலே. அப்போ ஒரு காரண காரியம் இருக்கனால அவருடைய கிளாஸ்மேட்டு இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ இவா போய் சாமி